உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ நினைக்கிற மாதிரி இவங்க வளரணும்னா அதுக்கு ஒரே வழி ஹாஸ்டல் தான். மனோஹரி, ஏன் திடீர்னு குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்க்க சொல்றாங்க? குழந்தைங்கன்னா சேட்டை பண்ணதான் செய்வாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னா கேட்டுக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு ஹாஸ்டல்ல எல்லாம் சேர்க்க சொல்றாங்க? சுடரும் அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கா? வீட்ல இருந்தா பசங்க கண்டிப்பா இன்னும் மோசமா தான் ஆவாங்க. ஏன்னா வீட்டுக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு வந்திருக்கிற ஆளு சரி கிடையாது. அப்படி இருக்கும்போது ஹாஸ்டல் ஒண்ணுதான் அவங்கள சரி பண்றதுக்கான ஒரே வழி. மனோகரி, என்னம்மா பேசுற நீ? அவன் ஏதோ குழந்தைங்க மேல இருக்கிற கோபத்துல பேசிக்கிட்டு இருக்கான். குழந்தைங்க என்ன இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி புரிய வைப்பேன்னு பார்த்தா குழந்தைங்கள ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட சொல்ற. அம்மா, எனக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டீங்க. அத நான் கேட்டு எனக்கு எவ்வளவோ மாத்திக்க ட்ரை பண்ணி நான் ஏமாந்தது தான் மிச்சம். காலையில கூட நீங்களும் தோ இவ்வளவு சொல்றத கேட்டு சரி ஓகே நம்மளை பத்தி புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பிதான் இவங்களை அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுமா. ஏதேதோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஆமாமா, ஏற்கனவே ஹாஸ்டலை பத்தி பேசும்போது நான் தான் மனோகரிய தடுத்தேன். ஆனா இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல ஹாஸ்டலா கிடைச்சு இவங்கெல்லாம் திருந்துவாங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது எனக்கு. மனோ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குமா? எஸ், குழந்தைங்களை நான் ஹாஸ்டல்ல சேர்க்க தான் போறேன். ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? ஹாஸ்டல் வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். நம்ம குழந்தைங்களால அதெல்லாம் தாங்க முடியாது. அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை வேண்டாம். மனோ, ஒரு நல்ல ஹாஸ்டலா பாரு. இப்ப என்ன பண்றது? வேணா எழில், சொல்றத கேளு. குழந்தைங்க பாவம்பா. ஃபெசிலிட்டில எந்த குறையும் இருக்க கூடாது மனோ. ஐயோ, புரியுது, நான் பாத்துக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.